Hey guys, welcome to another video of my story. Sorry, my auto story. Yeah, சேனல் இந்த யூடியூப் சேனலில் கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணி வேற ஒரு புது ஸ்டார்ட்டுக்கு நான் போயிட்டேன். நான் அதை பற்றி நான் கடைசியாக பேசுகிறேன். இப்போ இன்னும் ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இட் வில் பி லைக் இன்ட்ராக்ஷன். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட இன்சைட்ஸை நான் சொல்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு, பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போன்னு சொல்லி 2025 ஸ்டார்டிங்கில் ஒரு எக்ஸ்போ நடந்துச்சு. அந்த டைமில் ஒரு ஜெர்மன் கம்பெனி ஸ்கோடா அவங்களோட 2 மாடல்ஸையும் அந்த டிஸ்பிளேல வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விச் இஸ் ஹை பவர், ஹை மெயின்டெனன்ஸ் கொண்ட பவர், டார்க்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு லக்ஸுரி ரேஞ்சுக்கு இந்த 2 கார்ஸ் இருக்கு. அது தனியாக இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ அதே ஜெர்மன் கம்பெனி வேற ஒரு நேம் ஃபோக்ஸ்வேகன்லேருந்து டிக்வைன் ஆர்லைனும் கோல்ஃப் ஜிடிஐயும் லான்ச் பண்ண போகிறதா பேசிக்கிறாங்க. ஆல்ரெடி டிக்வைன் ஆர்லைன் ஏப்ரல் 14 லான்ச் ஆக போகுது. இப்போவே அதுக்கு ப்ரீ புக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென் கோல்ஃப் ஜிடிஐ ஆல்மோஸ்ட் லான்ச் பண்ண போகிறோன்னு ஒரு சின்ன டீஸ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பவர்லேயும் சரி, டார்க்லேயும் சரி ஒரு படி மேலே. எல்லாமே 200 ஹார்ஸ் பவர், 320 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க், 0 to 100 in less than 5 seconds to 7 seconds, 7 speed DSD கியர் பாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் பவர்ஃபுல் வெஹிக்கிள்ஸ். எல்லாமே ஸ்பெக்காவும் சரி, இன்ஜின் வைஸும் சரி, டிசைனாகவும் சரி ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிள்ஸ் தான் இது எல்லாமே. ஸ்கோடா சைட்லேருந்து ஒரு பவர்ஃபுல் செடான் அண்ட் பவர்ஃபுல் எஸ்யூவி, அப்படியே கட் பண்ணால் ஃபோக்ஸ்வேகன்லேருந்து ஒரு பவர்ஃபுல் எஸ்யூவி அண்ட் ஒரு ஹாட்டஸ்ட் ஹேட்ச்பேக். ஆஸ் கார் என்தூசியாஸ்ட் எனக்கு இந்த கார்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்குள்ள இந்த கார்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா ரொம்ப ரசிக்கிற ஆள்ல நானும் இருக்கேன். பட் இப்போ எதுக்கு இந்த கார்ஸ்? ஆல்ரெடி ஃபோக்ஸ்வேகன் நான் என்ன நினச்சேன்னா, சரி போலோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு கோல்ஃபோட டிசைன்ல அடுத்த போலோன்னு லான்ச் பண்ண போறாங்கன்னு தான் நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா டமால்னு தூக்கி கோல்ஃப் ஜிடிஐ தூக்கி அனௌன்ஸ்மெண்ட்ல வைக்கிறான். அதுவும் சரி. இந்த இன்னொரு காமன் ஃபேக்டர் இந்த 4 காசுக்கு என்னன்னா, இது கம்ப்ளீட்டா காரையே அங்கிருந்து அவங்க இறக்க போறாங்க. அவங்க இந்த லோக்கல் அசம்பிளிலாம் அவங்க பண்ண போறது இல்லை. ஸோ இட் கான கம் ஆஸ் அ கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். அப்போ நீங்கள் அங்கிருந்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக இம்போர்ட் டியூட்டிஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 45 to 50 lakhs வரைக்கும் இருக்கு. இப்போ எனக்கு என்ன இன்னொரு கேள்வினா, ஒரு ஹேட்ச்பேக் 50 lakhs கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்தியன் மென்டாலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஸ்கோடா அவங்களோட ஆக்டேவியா VRS 245 ஒரு லிமிட்டட் யூனிட் தான் லான்ச் பண்ணாங்க. அதே CPU 25 to 30 lakhs பக்கம் தான் அதை விற்றாங்க. அது நல்லா போச்சு. ஏன்னா 200 யூனிட்ஸ் தான் இருந்துச்சு. அது வந்தோடனே இன்ஸ்டன்ட் ஹிட்டு. ஆனால் ஸ்கோடா அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளோ யூனிட் விற்குன்னு எதிர்பார்க்கல. அவங்க லாங் டேர்ம் ப்ரொடக்ஷனுக்கும் அவங்க பிளான் பண்ணல. ஸோ வந்தோடனே அது டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இப்போ அதே கார் தான் திருப்பி 2025 வேற ஒரு பரிமாணத்துல வருது. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு 5-6 ஃபேக்டர்ஸ் இருக்கு. பிராண்ட் பர்செப்ஷன் ஒன்று இருக்கு, லோக்கலைசேஷன் இருக்கு. ஆல்ரெடி இங்கே காம்படிட்டர்ஸ் நீங்க 50 lakhsக்கு ஒரு ஹாட்டஸ்ட் ஹேட்ச்பேக் இங்கே வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டா, மினி கூப்பரோட கேஸ் ஸ்டடி தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா மினி கூப்பர் ஆல்ரெடி அது ஒரு லக்ஸுரியா பார்க்கப்பட்டதுனால அந்த ஹேட்ச்பேக் வாங்குறதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. இப்போ ஃபோக்ஸ்வேகன் என்னதான் ப்ரீமியம் பிராண்டா இருந்தாலும் அது இன்னும் இந்த லக்ஸுரி ஸ்டேட்டஸ்ல இங்க யாரும் பார்க்கல. எஸ், ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் இஸ் போத் கிரேட் கம்பெனிஸ், ஜெர்மன் கம்பெனி, எல்லாத்துக்கும் அது மேல பார்க்கல. ஒரு ஆடி, BMW, பென்ஸ் அளவுக்கு இங்க ஃபோக்ஸ்வேகனையும் ஸ்கோடாவையும் யாரும் பார்க்கல. ஸோ அது ஒரு விஷயம். ரெண்டாவது, CPU யூனிட்டாக தான் அங்கேருந்து எடுத்துட்டு வர போறேன்னு சொல்றீங்க. அப்போ கண்டிப்பா இம்போர்ட் டியூட்டிஸ் எங்க கஸ்டமர்ஸ் மேல வச்சுதான் நீங்க காசு இறக்க போறீங்க. அப்போ 50 lakhsக்கு டெஃபினட்டா அங்க வாங்குற ஆட்கள் இருக்காங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்குற கவுண்ட் இருக்குமான்னு டவுட் தான். நீங்க 4 பேருமே ஒரு லிமிட்டட் யூனிட்ஸுக்கு வச்சாலுமே ஒரு 100 வச்சாலுமே அந்த 400 இல்ல 200 மேபி சேல் ஆகலாம். பேலன்ஸ் இருக்கிறது ஆகுமான்றது டவுட் தான். பட் அந்த ஸ்பெக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் த ஸ்பெக், ஐ லவ் த இன்ஜின் டிசைன், ஐ லவ் த எக்ஸ்டீரியர், ஐ லவ்
ஹவு இட் கோனா கம் அதெல்லாம் எனக்கு ஓகே. பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் அவங்க ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன் ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன். ஸ்கோடா வந்து அவங்ககிட்ட என்னதான் எஸ்யூவி இருந்தாலும் இன்னும் அவன் டாட்டா மஹிந்திரா மாதிரியான ஒரு எஸ்யூவினா அவங்கக்கிட்ட அந்த அந்த இம்பாக்ட் இன்னும் வரல. ஏன்னா எஸ்யூவிலேருந்து டாட்டா மஹிந்திரா 2 லெஜன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஓவர்டேக் பண்ணி தான் எஸ்யூவியில் மார்க்கெட்டை பிடிக்க முடியும். இப்போ வரைக்கும் அது சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது வந்து இங்கே வந்து ஒரு பக்காவான ஒரு டீசல் ஹேட்ச்பேக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. போலோ வந்து அவங்களோட GT-TDI, ஃபோக்ஸ்வேகன் வந்து அவங்களோட GT-TDIயை திரும்ப கொண்டு வந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அது வந்து அதை அவங்க கன்சிடர் பண்ணாலே போதும். இவங்க ஹாட்டஸ்ட் ஹேட்ச்பேக்குக்கும் ஹாட்டஸ்ட் செடானுக்கும் இங்கே மார்க்கெட் இருக்கான்னு கேட்டிங்களா, எந்தூசியஸ்ட் ஈவன் அவங்க ஆர்வமாக இருக்காங்க, லான்ச் ஆகிற ஆர்வத்தில் இருக்காங்க. ஆனால் வாங்குற ஆர்வத்தில் இருக்காங்களான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னும் டிக்வைன் ஆர்லைனோட ப்ரைஸ் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் இன்னும் எதுவும் சொல்லலை, அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. லான்ச் டைமில் தான் அவங்க வந்து என்ன ப்ரைஸ் என்ன ஏதுன்றதே சொல்லுவாங்க. ஸோ டிக்வைன் ஆர்லைனை வச்சு தான் வந்து மற்ற கார்ஸுக்கு ப்ரைஸஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்ல முடியும். ஸோ லெட்ஸ் சி. பட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் தேர் ஜாலி அப்படி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எதுக்கு இந்த சேனல் அப்படின்றத என்ன ஆச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். கம்ப்ளீட்டாக ரீவேம்ப் பண்ணிட்டேன் என் சேனலில். இதுக்கு முன்னாடி வந்து ரேண்டம் வீடியோஸ் தான் நான் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஒரு செக்மெண்ட்குள்ளே தான் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட்டு. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் திஸ் மோர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் என்னோட கம்ப்ளீட்டாக என்னோட சேனலே ரீவேம்ப் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு பேரில், இதுக்கு முன்னாடி இதே பேரில் தான் இருந்துச்சு. பட் இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் வந்து ஆட்டோமொபைல் மட்டும்தான் இருக்க போகுது. கார் ரிவ்யூஸ் இருக்க போகுது, அப்டேட்ஸ் இருக்க போகுது, மோட்டோ பிளாக்ஸ் இருக்க போகுது. இதுக்கப்புறம் இருக்க போகுது கிளாசிக் கார்ஸை பற்றி பேசலாம், JDM பற்றி பேசலாம், மாடிஃபைட் கார்ஸை பற்றி பேசலாம். நான் ஆல்ரெடி அதெல்லாம் என்னோட ஷார்ட்ஸில் நான் போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட என்னோட ஒரு 10 ஷார்ட்ஸ் தான் இனி ஃபுல் கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ வெல்கம் டு த பிராண்ட் நியூ வீடியோ ஆஃப் மை ஆட்டோ ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு கார்ஸ் பிடிக்கும், பைக்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் கேட்கணுன்றது பிடிக்கும், நீங்கள் ஆல்ரெடி நிறைய சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் யூ கேன் ஃபாலோ திஸ் சேனல். அவங்க சொல்லாத நான் சொல்ல போகிறேன்னா அப்படிலாம் எனக்கு கிடையாது. பட் என்னோட இன்ட்ரெஸ்டில் இருக்கிறது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிறத நான் அப்படியே தெளிச்சுக்கிட்டே வரப்போகிறேன். So hope you guys like it, hope you guys will like my video. Thank you.